Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா போட். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவாங்க. வீடியோக்குள்ள போலாம். போட் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சர்வைவல் த்ரில்லர் டிராமாவை தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சிம்பு தேவன் டைரக்ஷன்ல யோகி பாபு முதலிடல் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான யோகி பாபு பாத்தீங்கன்னா ஒரு படகோட்டியா இருக்காரு. அவரோட தங்கச்சிக்கு ஒரு சில நாள்ல கல்யாணம் நடக்க போறதுனால ஜெயில இருக்கக்கூடிய தம்பி எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சு மெட்ராஸ்ல ஒரு கடலோரமா படகையும் பாட்டியும் நிறுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இருந்து நம்ம நாட்டு மேல குண்டு போட போறாங்கிற வதந்தினால மக்கள் எல்லாம் பீதி அடைந்து மிகப்பெரிய பிரச்சனையும் கலவரமும் உண்டாகிற அந்த மாதிரி டைம்ல தம்பியை கூட்டிட்டு தப்பிக்கலான்னு வரும்போது முகாம்ல இருக்க ஒரு 7-8 பேர் வந்து படகுலயும் ஏறிடுறாங்க. மொத்தமா 10 பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த படகு எடுத்துட்டு கடலுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் டிராமாவை தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா எந்த நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, த ஓல்டு மேன் அண்ட் சீங்கிற நாவலை இன்ஸ்பயர் பண்ண மட்டும் இல்லாம த 12 ஆங்கிரி மேனுங்கிற மூவியுமே லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி தான் உருட்டி பேரண்டி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால நடக்கிற மாதிரி கதையை டெம்ப்ளேட் பண்ணி வச்சிருக்காங்க. 1941ல தான் இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலா நடக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பதிலா இதோட ஃபோர்ஸ் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ். இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பராகவும் சூப்பராகவும் எனர்ஜெட்டிக்கா கொடுத்திருந்தாங்க. 12 பேருமே 12 டிஃப்ரெண்டான யூனிக்கான கேரக்டர்ஸை அழகா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை தான் எடுத்து ப்ராப்பரா சர்வைவல் டோன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாவலையுமே மூவியை இன்ஸ்பயர் பண்ணி சிச்சுவேஷனை மட்டும் மூவில இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு கண்டென்ட்டையும் கான்ஃபிளிக்டையும் நாவல்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி நிறைய மெசேஜை கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. ரைட்டிங்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி தான் பெட்டரான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் படத்துல காமெடி பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. எமோஷனல் கனெக்ட் ஒரு சீன்லயுமே ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டாம அந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாலும் விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா எடுபடலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். லாஜிக் போர்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமாவா தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஃப் பேக்டு த்ரில்லர் மூவி ஃபீல தான் இந்த மூவியும் கொடுத்துச்சு. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஜ் விசஸ் நான்வெஜ், ஹிந்து விசஸ் முஸ்லீம், அதை தாண்டி நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சட்டைய டிராமா ஸ்டைல நரேட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி படகுல ஓட்ட விழுந்துருது. அதனால படகுல இருந்து 2 பேர் இறங்கியே ஆகணுங்கிற முடிவு எடுக்கும் போது யார் என்னென்ன பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க, எந்த கான்ஃபிளிக்ட், யார் கூட்டம் சேர்த்து ஜால்ரா போட்டு மக்களையே கவுக்குறாங்கிற மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் ப்ராப்பரா மூவியை நரேட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இது எல்லாமே ரொம்ப டிராமட்டிக்கா ஸ்டேஜ் டிராமா ஃபீல தாங்க கொடுத்துச்சு. எதுவுமே ரியலிஸ்டிக்கா நேச்சுரலா இல்லாம போயிடுச்சு. அண்ட் இந்த மூவில இவங்க சொன்ன எல்லா விஷயமே ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல ஓவர் டோஸ் ஆன மெசேஜை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்கன்னு உங்களே யோசிக்க வைப்பாங்க. சீரியஸான விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாவும் பிளாட்டாவும் எடுத்துட்டாங்களோன்னு நீங்களே இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. பிலோ ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் டிராமா தான் இந்த போட். இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 2.8 out of 5. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம பெஸ்ட் லைக் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you.